கடந்த 3 ஆண்டுகளாக விவசாயம் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கும் விவசாயிகள் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 4752 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மதுராந்தகம் ஏரியில் முழு கொள்ளளவான 24 அடி வரை தண்ணீர் சேமிக்க முடியும். இந்த ஏரியின் மூலம் மதுராந்தகம் வட்டத்தில் கத்திரிச்சேரி, முன்னூத்திக்குப்பம், விளாகம் உள்ளிட்ட 36 கிராமங்களில் 2853 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. ஏரியில் வண்டல் மண் படிந்து தூர்ந்திருப்பதால் ஏரியை தூர்வாரி கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்ற விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று 120 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகளை கடந்த 2021 முதல் பொதுப்பணித்துறையின் பாலாறு கீழ்வடி நிலக்கோட்டம் மேற்கொண்டுள்ளது. இதற்காக கரைகளை உடைத்து ஏரியிலிருந்த நீர் வெளியேற்றப்பட்டது. தூர்வாரும் பணி காரணமாக பாசனத்துக்கு தண்ணீர் இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதால் 3 ஆண்டுகளாக விவசாயம் செய்ய முடியாமல் தவிப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். 1 அடி ஆழம் கூட மண் அள்ளவில்லை. இப்பொழுது இந்த ஏரி வேலையின் மதிப்பீடு கணக்கிட்டால் 120 கோடி என்று மேலே சொல்லுகிறார்கள். ஆனால் ஏரியை தூர்வார அனைத்து விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுப்பதற்கும் வீடு பயனாளிகளுக்கு பேஸ்மட்டம் தூக்கிறதுக்கு மண்ணை இலவசமாக விட்டிருந்தால் 10 அடி ஆழம் கூட அரசாங்கத்துக்கு செலவில்லாமலே இன்று ஏரி தூர்வாரப்பட்டிருக்கும். ஆனால் தூர்வாரப்படுகின்ற என்று சொல்கிற நிலையிலே தற்பொழுது ஏரி வேலை 3 ஆண்டுகளாக பணி தொய்வாக நடக்கிறது. மீண்டும் இன்னும் 6 மாதம் ஆகும் என்று அந்த இன்ஜினியர் சொல்கிறாங்க. அதனால் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்துக்காக நஷ்டஈடு வழங்கணும். 3 வருஷம் விவசாயிங்க மிகவும் கஷ்டப்படுறாங்க. கூலி வேலையும் போக முடியல. இந்த விவசாயத்தை நம்பி இருந்த கூலி ஆளுங்க கட்டிட வேலைக்கும் போக முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தூர் வாரப்படலை, இன்னும் அந்த வேலையே முடியல, மிகவும் தொய்வாக நடக்குது வேலை. இதனால் அரசுக்கும் கெட்ட பேர் தான். இவ்வளோ பணம் ஒதுக்கி செலவு பண்ணுன்ற அரசாங்கத்துக்கு இதனால் கெட்ட பேர் தான். இது அதிகாரிகள் சுறுசுறுப்பாக திறமையாக பணி முடிக்கணும். 3 ஆண்டுகளாக நடைபெறும் தூர்வாரும் பணியில் 10 விழுக்காடு பணிகள் கூட முடியவில்லை என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரமாக உள்ள ஏரியின் தூர்வாரும் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சன் செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.